நான் என் பேருக்கு அப்புறம் காலேஜுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் என் பேருக்கு பின்னாடி ஜாதியை சேர்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கிடைச்ச என்னோட மரியாதை மதிப்பு இதை வச்சு என் பையனுக்கு இன்னைக்கு 6 வயசு பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் தீராய் தான் பதிவு பண்ணிட்டேன். நேம் சர்டிஃபிகேட் நேமே தீராய். ஆமாம். எந்த ஸ்கூலு? குளோபல் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இட்ஸ் குளோபல் ஸ்கூல், ரைட்? யா, குளோபல் ஸ்கூல். ஜாதி பேரை எப்போ நான் என் பேர் பின்னாடி சேர்த்தனோ அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது, எனக்கு அதில் ஒரு பெருமை கிடைக்கிது. அதனால இந்த மரியாதையும் பெருமையும் என் பையனுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பையன் பின்னாடியே என் ஜாதி பேரை சேர்த்துட்டேன்னு ஒரு ஷோவில் உட்காந்து உண்மையாலுமே நான் வந்துட்டு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பையனுக்கும் நான் ஜாதி பேரை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பெருமையாக வேற சொல்லிக்கிறாரு. பையன் ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிறான். அவன் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸு, இவரோட சர்க்கிள் எல்லாருமே இதை கேட்டவங்க எல்லாமே, ஆஹா இவர் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு பாருப்பா, ஜாதி பேரை பையனுக்கு பின்னாடி சேர்த்துருக்காரு பாரு, இவரும் ஜாதி பேரை பின்னாடி வச்சுருக்காரு பாரு, இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரை கேட்டோன்னே மதித்து மரியாதை கொடுத்துட போகிறாங்களா? அதெல்லாம் இந்த ஜாதி பேருனால ஒரு மயிரும் வராது. இதெல்லாம் இவங்களுக்கு எப்போ தான் புரிய போகுது? இந்த ஜாதி உங்களுக்கு என்ன தந்துருச்சு? பெருமையும் மரியாதையும் தேடி தந்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல. வாழ்கிற வாழ்க்கையும் பண்ணுற செயலும் தான் உங்களுக்கு பெருமையும் மரியாதையும் தேடி தருமே தவிர உங்கள் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற ஜாதி கிடையாது. பேருக்கு பின்னாடி டிகிரியை படித்து முடிச்சுட்டு அந்த 4 எழுத்தை போட்டுக்கிட்டா அது பெருமை, அது எனக்கு ஒரு மரியாதையை தேடி தருது அப்படின்னு சொன்னால் ஓகே. பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்கிட்டு அது எனக்கு ஒரு மரியாதையை தேடி தருதுன்னா இதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை.